ஓகே. வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ததாகத் இன்ஸ்டிடியூட். நம்ம வந்து இப்போ ஒரு 10 days தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிடுறீங்களா? சொல்லுங்க சார், உங்களோட இதை கொஞ்சம் மியூட் பண்ணுறேன் சார். ஓகே, ஒரு 10 நாள் கிளாஸ் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஓரளவுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எல்லாரும் ஓரளவு ஹாப்பியாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருந்தோம். அதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் கேட்கலாம். இதை போட்டு பார்த்தீங்களா? எனி டவுட்? ஃபார்முலா குழப்புதுங்களா? இல்லை கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? எது சொன்னாலும் நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, நம்ம கிளாஸ் உள்ள போவோம். நீங்கள் இடையில வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே. இதில் பொறுத்தவரையிலும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைட்டாக வந்து ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிடலாம். நான் ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா இதில் வந்து ரொம்ப கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க. ஏன் இதில் கொஸ்டின் ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய குழப்பம். கான்செப்ட் கரெக்டாக புரியல அப்படின்னா, நம்ம இது வந்து மோஸ்ட் ப்ராபலி வந்து இந்த கொஸ்டின் தப்பாக்குறதுக்கோ இல்லை விட்டுட்டு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் கூட. அதான் சொல்லுவாங்க, நெசசரி எவில்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான், இந்த சிபி அப்படின்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன அப்படின்ற ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ்னா அந்த பொருளுடைய ஆக்சுவல் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ்னா அந்த லாபம் வச்சு நம்ம வந்து அந்த பொருளை வந்து சேல் பண்ணுறோம். சரிங்களா? இது ரெண்டு விஷயம் தான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் ப்ராஃபிட் அண்ட் கெயின் அப்படின்னா நம்ம எப்போ லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ லாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம அந்த பொருளுடைய விலையை விட நம்ம விற்கிற விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் லாபம் வரும். கரெக்டுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி மைனஸ் சிபின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம ப்ராஃபிட்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து லாஸ். லாஸ்னா என்ன அப்படின்னா, அதான் சொல்றேன், இப்போ இந்த பொருளுடைய விலையை விட நம்ம விற்கிற விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதானே லாஸ். அப்போ கண்டிஷன் என்ன? எஸ்பி வந்து லெஸ் தென் சிபி. ஸோ இவ்வளோதான் கான்டெக்ட். அப்போ சிபின்னா என்ன, எஸ்பின்னா என்ன, ப்ராஃபிட்னா எந்த சுச்சுவேஷனில் ப்ராஃபிட் வரும், எந்த சுச்சுவேஷனில் லாஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அடுத்து வந்து இந்த ஸ்லைடில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெயின் பர்சன்டேஜ் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான இது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இங்கே போன இதில் வந்து ப்ராஃபிட் ஆர் கெயின்னு பார்த்தோம். இங்கே அந்த கெயின் அல்லது ப்ராஃபிட்டுடைய பர்சன்டேஜ்னு பார்க்குறோம். இந்த பர்சன்டேஜ்ன்றதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? கெயின் பார்த்தோம். கெயின் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கெயின் என்ன அர்த்தம்? இப்போ கெயின்னா வந்து நமக்கு இப்போ அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் விட அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் நமக்கு வந்து கெயின். அப்போ கெயின் பர்சன்டேஜ்னா நான் என்ன சொன்னேன், ஆல்வேஸ் என்னது, இன் டர்ம்ஸ் ஆஃப் சிபி காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 100 போட்டால் என்னவாயிடும், பர்சன்டேஜாக மாறிடும். இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ கெயினுக்கு உண்டான பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ். லாஸ்னா என்ன? அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து லாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து லாஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ரைட்டா அந்த இதாகுதாட்டு, ஒரு நிமிஷம். இப்போ லாஸ்னா என்னது, என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்னா வந்து நமக்கு வந்து அந்த செல்லிங், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் விட அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து சேல் பண்ணுற விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த என்டையர் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போ என்னன்னா, இப்போ கெயின் 35%னா
நீங்க அதை டைரக்டா வந்து என்ன பண்ணலாம்னா 135% எழுதிக்கலாம். ஸோ அது ஒரு கான்டெக்ட். சப்போஸ் லாஸ் 35%னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், 65%ன்னு எழுதிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், இது கூட 100 கூட இந்த 35 ஆட் பண்றீங்க இங்க. ஓகேங்களா, 135 வருதா, இங்க என்ன பண்றீங்க, 100 கூட 35 மைனஸ் பண்றீங்க. அப்ப என்ன கிடைக்கும், 65 கிடைக்கும். சரிங்களா, இவ்வளவுதான் கான்டெக்ட். இது எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆகும், கால்குலேஷன் ரொம்ப ஸ்பீடா போடலாம். நம்ம வந்து அந்த என்ன சொல்றது, சீக்கிரம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. சரிங்களா, அதுக்கு அடுத்தபடியா வந்து இது சொன்ன நான் ஏற்கனவே, இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. இப்போ அதாவது ஒரு ரெண்டு சிமிலர் ஐட்டம் வந்து, ஒரு இது கெயின் எக்ஸ் பர்சன்டேஜ், இன்னொன்று லாஸ் எக்ஸ் பர்சன்டேஜ்னா நமக்கு என்ன பண்ணும், ஆல்வேஸ் என்ன ஆகும், லாஸ் தான் கிடைக்குன்னு சொன்னேன். இதுக்கு ஒரு சம் சால்வ் பண்ண இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும், x/10 ஹோல் ஸ்கொயர்னு போட்டால் அந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ இதுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் சம்ஸ் வந்து வெரைட்டியாக கேட்பாங்க. ஆனால் சம்ஸ் இப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நம்ம வந்து போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சம் பார்த்தோம் ரைட்டுங்களா, அந்த ஈக்குவல் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி பார்க்கறதுன்ற மாதிரி இதை சொல்லி கொடுத்தேன். சப்போஸ் வராதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சம்மும் பார்த்தோம் ரைட்டுங்களா. இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் சம்முக்கும் செகண்ட் சம்மும் வந்து சுச்சுவேஷன் தான் வேறைய வழியே, ஆனால் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா, அடுத்து இந்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த இது வந்து இதுவும் சால்வ் பண்ணோம். சரிங்களா, காஸ்ட் பிரைஸ் வந்து 90% ஆஃப் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது சொல்லி இதுனே சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து அந்த x/10 சொல்ல இல்லைங்களா, x/10 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து நீ டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க பாருங்க, பர்சன்டேஜ் 20%. அப்போ 20% எக்ஸ் பைல 20 போட்டுங்க, 20/10 ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா. 20/10னா 1 10s ஆர் 10, 2 10s ஆர் 20. ஓகேங்களா, அப்போ 2 ஸ்கொயர் மட்டும் மீதி இருக்கா, 2 ஸ்கொயர் என்ன அர்த்தம், 4% என்ன சொன்னேன், ஆல்வேஸ் லாஸ்ன்னு சொன்னா. அப்போ பாருங்க, ஆல்வேஸ் லாஸ், அப்போ 4% லாஸ் எங்க இருக்கோ அது போட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன் ரைட்டுங்களா. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் செக் பண்ணீங்கன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனு. இப்போ மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா 25% லாபத்தில் விற்கிறாங்க. நம்ம வந்து பே பண்ணுறது வந்து 8,000 அப்படின்னா அந்த பொருள் அந்த மொபைலுடைய ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதையும் வந்து நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் நான் பார்த்துருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு சில பிஒய்க்கு போட்டு வச்சிருக்கிறோம். இந்த பிஒய்க்கு வந்து சால்வ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா, நம்ம ஒவ்வொன்றும் சால்வ் பண்ண பாருங்க. இது ரொம்ப மெத்தட் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இதில் படிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா, ஆனால் கொஸ்டின் வந்து சுச்சுவேஷன் ஏற்றபடி நம்ம வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சுட்டோம்னா போதும். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ற பாருங்க, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஃபேன்ஸ். அப்போ ஒரு 30 ஃபேன் இருக்கு, அது வந்து நம்ம விற்கிற பிரைஸ் இருக்குங்களா, அது இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, த பர்ச்சேஸ் ஆஃப் 25 ஃபேன்ஸ்ன்றாங்க. ஓகேங்களா, அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஃபேன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ஆஃப் 25 ஃபேன்ஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 25 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 30 ஃபேன் விற்கிறதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க. லாஜிக் புரியுதுங்களா, நீங்க 25 இந்த ஃபேன் வாங்குறீங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விலை அந்த 30 ஃபேன் விற்கிறதுக்கு உண்டான விலைக்கு சமம்ன்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க ஆபியஸா என்ன நடந்திருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வருதா. லாஜிக் புரியுது முடியுதுல, நம்ம 25 ஃபேன் வாங்குற காசும் 30 ஃபேன் வந்து விற்கிற காசும் ஈக்குவலா இருக்குன்னா ஆபியஸா நமக்கு லாஸ் தானே. கரெக்டுங்களா, அப்போ நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இந்த சம்மு, ஓ எப்படிடா இது, ஆமாம்ல, நம்ம வந்து 25 ஃபேன், சாரி 25 ஃபேன்ஸ் வாங்கணும், அந்த 25 ஃபேனுடைய விலை நம்ம 30 ஃபேன் வித்தா ஒரு விலை கிடைக்குதுல்ல, அது ரெண்டு ஈக்குவல்னு போது ஆப்வியஸா இது வந்து என்ன தெரிஞ்சிருச்சு,
லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சா? அப்போ நான் ட்ரிக்ஸ் சொல்றேன் பாருங்க. இது பாக்குறீங்க எங்கடா இருக்கு? இது கெயின் இருக்கு, இது லாஸ் இருக்கு, இது லாஸ் இருக்கு, நோ கெயின் லாஸ் இருக்கு. இது நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தோட டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க சுத்தமா போடலாம் கூட இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண சொல்றேன் பாருங்க. அப்ப ஆப்வியஸா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. கரெக்டா? அப்போ இது என்ன லாஜிக்கா இருக்க முடியும்? ஒன்லி லாஸ் தான் வர முடியும். அப்ப பாருங்க, ஒரு இது லாஸ் 15% கொடுத்துருக்காங்க, ஒரு இது லாஸ் 16 2/3% கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டினுடைய நம்ம நோக்கம். மற்றபடி இதுல என்ன சொல்லுவாங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக் சொல்லுவாங்க இந்த பேரை. அப்போ நீங்க 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒன்று ரேண்டமா அடிக்கிறதுக்கு பதிலா, சப்போஸ் டைம் இல்ல, உங்களால வந்து அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா, நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? இப்ப 2 ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்ப பாருங்க, எய்தர் 2 ஆர் 3. உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியலனா கூட நீ 2 ஆர் 3ல ஒரு சும்மா ஒரு ஒத்தையரட்டையை போட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். ரைட்டுங்களா? ஆப்வியஸா உங்களுக்கு என்ன, 50% இது வந்து சரியாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இப்படிதான் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். எக்ஸாக்ட் தெரியல கூட பரவாயில்ல, டைம் பத்தலாம் தெரிய பரவாயில்ல, ஆனா நம்ம வந்து சில லாஜிக்கலா யோசிக்கணும். இதுக்கு தான் நான் சொல்றேன் நான். நீங்க மேக்ஸ் பார்க்கும்பொழுது இது வந்து மேக்ஸா பார்க்காதீங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம வந்து ரியல் லைஃபோட அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் அது விஷயம். சரிங்களா? இப்ப பாருங்க, கொஸ்டின் திரும்ப படிச்சிட்டல. The selling price of 30 fans is equal to purchase price of 25 fans. ரைட்டுங்களா? என்ன கேக்குறாங்க? What is the profit or loss in percentage? கரெக்டுங்களா? எய்தர் இல்ல ப்ராஃபிட் வருதா இல்ல வந்து லாஸ் வருதா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிள் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு லாஜிக் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? இந்த பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பா இது லாஸ்ன்ட்டேன். சரிங்களா? லாஸ்ன்னு சொல்லிட்டுன்னா சரி, இருந்தாலும் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் எப்படி போட்டு சொல்றோம் பாருங்க. இப்போ 30 ஃபேன்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வந்து எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. ஃபேன்ஸ் அப்படி எல்லாம் வேண்டாம். 30 ஃபேன்ஸ் உடைய செல்லிங் பிரைஸ் எஸ்பி ஈக்குவல் டு 25 ஃபேன்ஸ் உடைய காஸ்ட் பிரைஸ் ஈக்குவலா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கிற அந்த மேத்தமெட்டிக்கல் என்ன சொல்றது கான்செப்ட். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ இந்த லாஜிக் நீ புரிஞ்சுங்க. 30 எஸ்பி ஈக்குவல் டு 25 சிபி, இதுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, இப்போ எஸ்பி கண்டுபிடிப்போம். இப்போ எஸ்பி ஈக்குவல்னா இந்த மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற 30 அந்த பக்கமான டிவைட் ஆகுமா? அப்போ இது 25/30 மாறுமா? அப்ப சிபி அப்படியே போட்டுக்கலாமா? இப்ப பாருங்க, ரெண்டுமே 5 டேபிள் அடிக்கலாம்ல. 5 டேபிள் அடிக்க பார்ப்போம். 5 5s are 25, 6 5s are 30. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 5/6 சிபி. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, நான் வந்து இங்க நான் உனக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்குன்னு சொன்னேன். இப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாகும் பாருங்க. எஸ்பி ஈக்குவல் டு 5/6 ஆஃப் சிபின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, சிபில 6 பங்குல 5 பங்கு தான் நம்ம என்னது எஸ்பி. அப்ப புரிஞ்சு போச்சுங்களா? அப்ப ஆப்வியஸா வந்து எஸ்பி வந்து கம்மி, அதாவது செல்லிங் பிரைஸ் கம்மி, காஸ்ட் பிரைஸ் அதிகம். இதான மீனிங். 5/6 மொத்தம் 6 பங்கு. அந்த 6 பங்குல 5 பங்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது எஸ்பி. அதனால சிபியோட எஸ்பி கம்மின்னு தெரிஞ்சுட்டா போதும். அப்ப ஆப்வியஸா என்னவா இருக்க முடியுது? லாஸா தானே இருக்க முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டு இப்ப பாருங்க, லாஸ் பர்சன்டேஜ் ஒன்று ஃபார்முலா சொல்லியிருக்கல. லாஸ் பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா? இப்ப லாஸ்னா நம்ம வந்து என்னது, சிபி மைனஸ் எஸ்பி. ஏன்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் விட அதிகமா இருக்கும். அப்போ சிபி மைனஸ் எஸ்பி போட்டாதான் வேல்யூ வந்து பிளஸ்ல வரும். ஓகேங்களா? ஓகே. பை என்ன வரும்? ஆல்வேஸ் சிபி தானே, இங்க டவுட்டே வரக்கூடாது. டினாமினேட்டர்ல எப்பவுமே என்ன வரும்? சிபி தான் வரும். ஓகேங்களா? இன்ட்டு 100. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த லாஸ் பர்சன்டேஜ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா இது வந்து இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா பாருங்க, சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஒண்ணு இல்ல. இப்போ சிபி மைனஸ் எஸ்பி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 இருக்கு. இங்க நமக்கு ஒரு ரிலேஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த ஈக்குவேஷன்ல சிபி எஸ்பி இருக்கு. இது நம்ம வந்து ஒரே மாதிரி ஆக்கணும். ஒன்னு சிபி ஆக்குங்க, இல்ல எஸ்பி ஆக்குங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எஸ்பிக்கு பதிலா நான் 5/6 சிபின்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றீங்க பாருங்களேன். சிபி அப்படியே வச்சுக்கிறீங்க, மைனஸ் எஸ்பி என்னது? எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 5/6 ஆஃப் சிபியா? அப்போ எஸ்பிக்கு பதிலா 5/6 சிபின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பை சிபி அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு 100. இவ்வளவுதான் நான். அப்போ இங்க ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சேன், நான் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷன்ல இந்த ரிலேஷன் என்ன பண்றேன்? சப்ஸ்டிட் பண்றேன். புரிஞ்சுதுங்களா? இதுதான் கான்செப்ட். இப்ப பாருங்களேன், என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க சிபி இருக்கா? இங்க சிபி இருக்குங்களா? ரெண்டுக்கும் காமனா சிபி வெளியில எடுங்க. வெளியில எடுத்தீங்கன்னா பாருங்க, 5/6 சிபி ஈக்குவல் டு 5/6 சிபி. 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 வெளியில எடுத்தீங்கன்னா பாருங்க,
சிபி வந்துடும். இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், முன்னாடி எதுவுமே இல்லைன்னா முன்னாடி ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் 5/6. ஓகேங்களா? பை சிபி அப்படியே போட்டுக்கலாமா? இன்ட்டு 100. இவ்வளவுதான் எழுதிட்டோம். இப்போ இது எதுக்கு சார் இது மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை பாருங்க. நியூமரேட்டர்ல சிபி இருக்கும், டினாமினேட்டர்ல சிபி இருக்கு. ரெண்டு என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 5/6. அதை கீழே தான் நம்ம வந்து இது டெலிட் அதாவது கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ கீழே ஒன்றுமே இல்லை. ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஒன்று போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் போடலாம். ஓகேங்களா? இன்ட்டு 100. இப்போ பாருங்க. இப்போ என்ன சொன்னேன் நான், இந்த மாதிரி டேர்ம்ல இருந்துச்சுன்னா இதை வந்து கூட மல்டிப்ளை பண்ணின்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ 6 1 சார் 6. அதில் 5 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 6ல் 5 போச்சுன்னா ஒன்றுங்களா? அப்போ 1/6 இன்ட்டு 100. இப்போ பாருங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? சிம்பிளா எழுதலாம். 100/6 எழுதலாமா? இப்போ ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோமா? 100ல வந்து 6ஆல டிவைட் பண்றீங்க. ஓகேங்களா? 10ல எத்தனை 6 வரும்? 1 6 வருமா? 1 6 ஆர் 6 மைனஸ் பண்ணா 4. திரும்ப இந்த 0 கீழே எடுக்கலாமா? 40. 40ல எத்தனை 6 வரும்? 6 6 ஆர் 36. போடுங்க. 36. ஓகேங்களா? இப்போ இது மைனஸ் பண்ணீங்கன்னா 4 கிடைக்குது. அப்போ 4 விட 6 வந்து பெரிய நம்பரு. அப்போ இதை சால்வ் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பாயிண்ட் வச்சு என்ன மாறிடுது? 40 ஆயிடுமா? திரும்ப 40ல எத்தனை 6 இருக்கு? 6 6 ஆர் 36. திரும்ப 36 வரும். மைனஸ் பண்ணா 4 வரும். திரும்ப 40. 6 6 என்ன பண்ணிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்ன சார் வேல்யூ அப்படின்னா, இதுக்கு ஆன்சரு 16.66%. இவ்வளவுதான் ஆன்சரு. கொஸ்டின்ல பாருங்க. அப்ப 16.2/3 இருக்கு இல்லைங்களா? 2/3 வந்து நம்ம 0.66 எழுதலாம். வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ஆன்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சி. சரி, தேர்ட் ஆப்ஷன் 16 2/3. அது எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2/3 மட்டும் நம்ம டிவைட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். 2/3 டிவைட் பண்ணுங்க. இப்போ 2 வந்து சின்ன நம்பர், 3 வந்து பெரிய நம்பர். அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ 0 பாயிண்ட் வச்சுட்டுனா இது 20 மாத்திருங்க. என்ன வரும்? 6 3 சார் 18. பாருங்க. ரிமைனிங் 2 வருமா? 2 திரும்ப 20. 20ல எத்தனை? 6 3 சார் 18. திரும்ப 2 மிச்சம் வருமா? 20 ஆகுமா? 6 போயிட்டே இருக்கும். அப்போ .6666 என்னன்னு எழுதலாம்னா 2/3 எழுதலான்றதை தெரிஞ்சுக்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்லை. சரி சார், இப்படி எனக்கு புரியல அப்படின்னா நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். இங்க பாருங்க. நான் வந்து என்ன பண்ணலாமோ, இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 டைம்ஸ் வந்து 16 டைம்ஸ் நம்ம 6 வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இப்ப நம்ம வந்து 16 டைம்ஸ் 6 ரிமைனிங் என்ன வந்துச்சு? 4 வந்துச்சு. இப்படி சொன்னால ஒரு நாள் இங்க டிவைசர் போட்டுங்க, அதாவது கோஷன் போட்டுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டர் போட்டுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன போட சொன்னேன்? டிவைசர் போட சொன்னேன். இந்த ஒரு ஃபார்மேட் சொன்னால நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ஃபார்மேட் பாருங்க. இங்க கோஷன் 16 கிடைச்சிருக்கா? போட்டுக்குங்க. அப்போ இதை விட நம்ம நிறுத்திட்டு வேணா நம்ம என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 4. டிவைசர் 6ங்களா? போடுங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்படிதான் இருக்கும். இதை பாருங்க, ரெண்டு கேன்சல் பண்ணலாம். 2 2 சார் 4, 3 2 சார் 6. அப்ப எப்படி வந்துருச்சு பாத்தீங்க? 16 2/3 இப்படியும் போடலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். நீங்க சம்ம வந்து ஒரு சம்ம எப்படி வேணாலும் போடலாம். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபார்மேட்டு. எப்படி நான் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒர்க் அவுட் பண்ணுன்றத பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிங்க. ஒரு 2 3 சம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீங்களே போட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் சம்முல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லலாம். இந்த இயர் வந்து ஒரு 2 அதிகமாக பிடிச்சாட்டு சரி பண்ணிடுறோம். சாரி. சொல்லுங்க, ஏதாவது டவுட்டு? இல்லைங்க சார். எல்லாருக்கும் கிளியருங்களா? ஓகே சார். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே ஃபைன். சரி ஓகே. இப்போ அடுத்த சம் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இது ரெண்டே அந்த ஒரே ஃபார்முலா தான். அந்த கெயின் பர்சன்டேஜ் என்ன? ரெண்டே ஃபார்முலா. கெயின் பர்சன்டேஜ் என்ன, லாஸ் பர்சன்டேஜ் என்ன. நீங்க லாஜிக்கலா போடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்களேன். எ ஷாப்கீப்பர். ஓகேங்களா? ஒரு கடைக்காரர் இருக்காரு. எ ஷாப்கீப்பர் ப்ரொஃபசஸ் டு செல் ஹிஸ் குட்ஸ் ஆன் காஸ்ட் பிரைஸ். அவர் பொருளை வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் பிரைஸ்ல விற்கிறதுக்கு பிளான் பண்றாரு. பட் யூசர் 750 கிராம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg. ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் கிஸ் கெயின் இன் பர்சன்டேஜ்? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இது எப்படி தெரியுங்களா? இப்போ நம்ம வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. இப்போ நிறையா வந்து நம்ம பொருட்கள்லாம் கடையில் வாங்குவோம். அந்த 10 ரூபா பொருட்கள் வாங்குவோம் பார்த்தீங்களா? அந்த வேலை 10 ரூபாவே இருக்கும். ஆனால் என்ன ஆகிடும்? அதனுடைய
வெயிட் மட்டும் குறைச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது. அஹ்? அப்போ இங்க என்ன லாஜிக் அப்படின்னா, அவர் வந்து அந்த பொருளுடைய விலையை அப்படியே மெயின்டைன் பண்றாரு. ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணிடுறாரு, அதனுடைய வெயிட் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி காட்டுறாரு, குறைச்சி காட்டுறாரு. சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து கெயின் வருமா, லாஸ் வருமா? ஓகேங்களா? இந்த லாஜிக் புரிஞ்சாலும் தெரியல. அதாவது 100 கிராம் விற்கிறதுக்கு பதிலா அவர் வந்து 750 கிராம் கணக்கு பண்ணி வித்துறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் கெயின் தானே. இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல கெயின் இன் பர்சன்டேஜ்னே கேட்டாங்க அவங்க. அப்ப டிஃபால்ட்டா அந்த கொஸ்டின் வந்து கெயின் தான். இதுல ஆர்டர் அட்வான்டேஜ், சப்போஸ் வெதர் கெயின் ஆர் லாஸ்னு போன கொஸ்டின் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 2 ஆப்ஷனை கேன்சல் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கெயினே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் எல்லாமே போயிடுச்சு. நம்ம எக்ஸாக்ட் வேலையை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை, பாருங்களேன். இபி வழக்கமான என்ன சொன்னா, எஸ்பிக்கு சிபிக்கு ரிலேஷன் தான் எதுன்னு. இது ஒண்ணும் இல்லை சார், இது வந்து சும்மா வந்து கிராம் இருக்குன்றதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? நம்ம அதான் ஒன்று தெரியல, நான் ஏற்கனவே அந்த கன்வர்ஷன் போட்டு அன்னைக்கு ரேஷியோ சம் நடத்தும் போது சொல்லி கொடுத்தேன் நானு, அந்த கன்வர்ஷன் வந்து படிக்கன்னு சொல்லி. ஓகேங்களா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம், 1 kgன்றது எத்தனை கிராம்? 1 kgன்றது எத்தனை கிராம்? யாராலும் சொல்லலாம். 1000 கிராம். ஓகே, வெரி குட். 1 kgன்றது வந்து 1000 கிராம். இந்த இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சா போதும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அப்போ 1 kgன்றது 1000 கிராம். அப்போ ஒண்ணு இல்லை, பாருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 அந்த கிராம் பத்திலாம் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அது நீங்க பர்சன்டேஜ் பொறுத்தவரையும் அது கிராமா கிலோகிராமா இல்ல வந்து ருப்பியான்றதுலாம் முக்கியம் இல்லை. இப்போ 1000 சிபி. ஓகேங்களா? அந்த 1000 கிராம், அதாவது 1 கிலோ, அது 1000 கிராமான சிபிய அவர் என்ன சொல்லி விற்கிறாரு, 750 கிராம் ஆஃப் எஸ்பின்னு விற்கிறாரா? இதுதான் சார் லாஜிக், வேற ஒண்ணுமே இல்லை. 1000 சிபி அவர் என்னன்னு வித்துறாரு தலைவர், 750 சிபின்னு வித்துறாரு. அப்போ அவர் கண்டிப்பா லாபம் வரும்ல. இதுதான் கான்டெக்ட். இப்ப பாருங்க, இது இருந்து நான் வழக்கம் போல போன சம் மாதிரி சிபி கண்டுபிடிக்க பார்ப்போம். 750 இருக்குமா பை என்னது 1000, கரெக்டுங்களா? எஸ்பி அப்படியே போட்டுங்க. இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 10 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? 75 100 ரெண்டு என்ன, 25 அடிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். 325 75 425 வந்து பாத்தீங்கன்னா 100. அப்போ சிபி ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 3/4 எஸ்பி. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்ப பாருங்க, இந்த 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 லாஜிக் வந்த உடனே நீங்க வந்து யோசிக்கணும், இது கரெக்டா தப்பான்னு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, பாருங்க. சிபின்றது இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் எஸ்பி அப்படின்னு என்னது? 4 பங்குல 3 பங்கு வந்து நம்ம சிபி. அப்ப என்ன அர்த்தம், ஆபியஸா இது ப்ராஃபிட். இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை, பாருங்க. இப்போ நமக்கு வந்து கெயின் தானே, அப்போ ஆபியஸா அப்ப கெயின் பர்சன்டேஜ் எழுதுங்க. அப்ப கெயின் அல்லது ப்ராஃபிட் ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு என்ன வரும், எஸ்பி மைனஸ் சிபி. ஏன்னா இங்க வந்து நம்ம லாபம், லாபம் போது செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கும், இப்படி போட்டுக்கணும், பை சிபி இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபிக்கு பதிலா 3/4 எஸ்பி சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்படியும் பண்ணலாம், இல்ல எஸ்பிக்கு பதிலாக சிபி சப்ஜெக்ட் பண்ணலாம். நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வர மாதிரியே பண்ணுங்க, ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம். ஓகேங்களா? பாருங்க. இப்போ எஸ்பிக்கு வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன், இருந்துட்டு போடு, எப்படி பண்ணலாம் ஆன்சர் வரும், போட்டு காட்டுறேன் பாருங்க. அப்ப சிபி என்ன இருக்கு, சிபி வந்து பாத்தீங்கன்னா 3/4 எஸ்பி. பாருங்க, 3/4 எஸ்பி பை சி, சிபி தானே. அப்ப சிபி 3/4 எஸ்பி. அப்ப கீழேயும் 3/4 சி எஸ்பின்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த எஸ்பி எஸ்பி கேன்சல் ஆகும், அதுக்காக இன்ட்டு 100 போட்டுக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, மேல வந்து 2 காமன் எஸ்பி இருக்கா, வெளியிடுங்க. இங்க என்ன இருக்கும், ஒன்னு இருக்குமா, மைனஸ் இங்க 3/4 இருக்கா. இவ்வளவுதான் விஷயம், கரெக்டுங்களா? கீழே என்ன இருக்கு, 3/4 எஸ்பி இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே என்ன சொன்னேன் நானு, இந்த எஸ்பிக்கும் இந்த எஸ்பிக்கும் கேன்சல் ஆயிடும். இப்ப மேல என்ன இருக்கு, ரிமைனிங் 1 மைனஸ் 3/4 இருக்கா. பாருங்க, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, தப்பு இல்லை. 1/4 மேல இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து 3/4 இருக்கு, இன்ட்டு 100 இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒண்ணு இல்லை, பாருங்க சார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 1s ஆர் 4, 4ல 3 போச்சுன்னா 1, கரெக்டுங்களா? அப்ப மேல வந்து 1/4 இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3/4 இருக்கு, இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ ஒண்ணு இல்லை சார், பாருங்களேன். இந்த 1/4 இருக்குல்ல, 1/4 அப்படியே போட்டுங்க. ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஃபிராக்ஷன் மேலே கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கேன்சல் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணுன்னா, 1/4 மேல இருக்குது அப்படியே போட்டுக்கிட்டு
ஓகேங்களா? இந்த டிவைடு இருக்கு இல்லையா, டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கணும் சார். இன்ட்டு போட்டுட்டு இந்த 3/4 இருக்குல்ல, 3/4 ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா தலைகளா போட்டுக்கணும். தலைகளா போட்டு என்ன வரும்? 3/4 பதிலா 4/3ன்னு வரும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான் விஷயம். இன்ட்டு 100 போட்டுக்கலாமா? போட்டுக்குங்க. இந்த 4க்கும் 4 கேன்சல் ஆயிடுமா? அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு, இங்க 100 இருக்கு, டினாமினேட்டர் 3 இருக்கு. அப்போ எப்படி மாத்தலாம்? பக்கத்துல எதுனா பாருங்க. அப்போ 100/3 மாறிடுச்சு. கரெக்டுங்களா? 100/3 அடிச்சு போட்டா என்ன கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 100. இதுல ஒவ்வொரு முறையும் போட்டுக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கின்னு ஸ்பீடா போட்டு போயிடும். ஓகேங்களா? 10ல 3 டைம்ஸ் வருமா? 3 3 சார் 9, ரிமைனிங் 1. இந்த 0 கீழே இருக்குன்னா 10. 10ல வந்து 3 டைம்ஸ் என்ன வரும்? 10 வருதா? அப்ப 9 வரும். அப்ப திரும்ப 1 வரும். வழக்கம் போல போயிட்டே இருக்கும். பாயிண்ட் வச்சா இது 10 ஆகும், திரும்ப 9 ஆகும், 1 ஆகும், போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? 3 3 3 அவ்வளவுதான் சார் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க, 33.33. ஓகேங்களா? இதே வேற எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 33 போட்டு 1/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? போன இதுல நான் போட்டேன் இல்லையா, 33 16 2/3ன்னு, இங்க 1/3ன்னு எழுதலாம். ஏன் 1/3னா 1/3 நீங்க அடிச்சீங்கன்னா வரும் இந்த மாதிரி 3.33 போயிட்டே இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 1/3னா 0.3333 சார். அதே வந்து 2/3னா 0.666ன்னு போகும். இதை மட்டும் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப ஆன்சர் பாருங்க வந்துருச்சா? ஓகே. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? எங்கேயாவது புரியலாம் கேளுங்க, சொல்றேன். சார் 1/3 என்ன ஷார்ட்கட் சொன்னீங்க? 1/3 1/3னா 0.33 சார். இங்க பாருங்க, ஓகே சார். 0.333ன்னு போயிட்டே இருக்கு சார். 2/4 சொன்னா 2/3னா 0.666ன்னு போயிட்டே இருக்கு சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஒண்ணு ஷார்ட்கட் எடுக்கிறீங்களா? ஒன் பை ஆமா த்ரீ சார். இருக்கீங்களா? 1/3 0.33ன்னு போறீங்களா? ஆமா. இது 2/3னா நான் 2/3 2 இன்ட்டு 1/3 தானே. ஆமா. அப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும்? எல்லாமே 3 ஃபுல்லா 6 6 ஆயிடுமா? ஆமாங்க சார். அவ்வளவுதான் சார். நீ ரெண்டு ஞாபகம் தனியா இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். சரிங்க சார். சரிங்க சார். 1/3னா 0.33, அதை வந்து 2/3 டபுள் பண்றோம். சரி இன்ட்டு சரி 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்வியஸா 3 இன்ட்டு 6 தானே. சரி சரி. இவ்வளவுதான் ஷார்ட்கட், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. மற்ற யாருக்கா டவுட் இருக்கா? கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். இல்லைன்னா ஏதாவது டவுட்னா கேளுங்க. எல்லாருக்கும் ஓகேங்களா? ஓகே சார், நெக்ஸ்ட் இது போலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து சாரி, இது கொஸ்டின் பாருங்க. நீங்க வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ப்ராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா நம்ம ஆன்சர் கிடைச்சது சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். பை செல்லிங் 33 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஓகேங்களா? ஒரு 33 லிட்டர் மில்க் வந்து சேல் பண்றாங்க. ஓகேங்களா? சேல் பண்ணும்போது ஒன் கெயின்ஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 லிட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு 33 லிட்டர் கடையில் வாங்குறாரு. அந்த 33 லிட்டர் அதிகமாக காசு வச்சு சேல் பண்றாரு. சேல் பண்ணும்போது அவர் 11 லிட்டருக்கு உண்டான அமௌண்ட் வந்து அவருக்கு என்னமா வருது? லாபமா வருது. சரிங்களா? அப்ப ஆப்வியஸா இது வந்து கெயின் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே புரியுது, கெயின். அப்போ இது நான் வந்து இங்கதான் ஒரு கான்டெக்ட் இருக்கு. இது எப்படி சார் மேத்தமெட்டிக்கலா எழுதுனுன்றது தான் முக்கியங்க. கேட்டுங்களா? ஒண்ணும் இல்ல, பாருங்க. நான் இப்ப என்ன எழுதுறேன் பாருங்க. அந்த லிட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம். நம்ம ஜஸ்ட் வந்து எஸ்பிசிபி அந்த ஃபார்மேட்டை மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், நான் என்ன பண்றேன்னு, 33 லிட்டர்ஸ் அதெல்லாம் வேண்டாம், 33 எஸ்பி. ஓகேங்களா? இப்ப 33 எஸ்பி. அப்ப எஸ்பினா நம்ம வந்து விக்கிற வேலை. அப்போ ஒரு வாங்கினது எத்தனை லிட்டர் வாங்கியிருப்பாரு? அதே 33 லிட்டர் தானே வாங்கியிருப்பாரு. 33 லிட்டர் வாங்கி 33 லிட்டர் விற்கும் பொழுது 11 லிட்டருக்கு உண்டான அமௌண்ட் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிட்டாரு. இது அந்த கொஸ்டின் சொல்லுது. அப்போ 33 எஸ்பி மைனஸ் 33 சிபி. அப்போ ஒரு வாங்கினதுல இருந்து அவர் வித்ததை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா அவர் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 11 லிட்டர் கிடைச்சிருக்கா? ரைட்டுங்களா? அப்போ ஒன் கெயின் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 11 லிட்டர் இருக்கு. அப்போ 11 செல்லிங் பிரைஸ் என்ன அர்த்தம்? எஸ்பி. இதுதான் கான்டெக்ட். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினை நான் மேத்தமெட்டிக்கலா மாத்திட்டேன். ஓகேங்களா? 33 லிட்டர் வாங்குறாரு, அவர் செல்லிங் மட்டும் தான் சொல்றாங்க. செல்லிங் அப்படி வாங்கி தானே வித்திருப்பாரு. ரைட்டுங்களா? அப்ப 30 லிட்டர் தான் செல்லிங் பிரைஸ்.
அதுல இருந்து நம்ம 30 லிட்டர்ஸ் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணோம்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்குதா? 11 லிட்டருக்கான செல்லிங் பிரைஸ் வந்து லாபமா கிடைக்குதுன்றாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவா மாத்திட்டேன். ஃபார்முலால ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா மாத்திட்டேன். ஃபார்முலான்னு சொல்லி பெரிய வார்த்தை சொல்லலாம். ஓகேங்களா? ஈக்குவேஷனா மாத்திட்டேன். இப்போ ஒண்ணு பாருங்க, இதுல வந்து ரெண்டு காமனா 33 இருக்கா பாருங்க. இது ரெண்டு காமனா 33 எடுத்துருங்க. இது மாதிரி வந்து மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். எடுத்துட்டுனா எனக்கு இங்க என்ன இருக்கு? எஸ்பி இருக்கா? இங்க என்ன இருக்கு? மீதி சிபி இருக்கா? இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, ஈக்குவல் டு 11 எஸ்பி. ஓகேங்களா? நீங்க மேக்ஸ்ல பொறுத்த வரையும் வச்சுங்களேன், நீங்க வந்து அவங்க வந்து ஒரு லாஜிக்கலா கொடுத்துருப்பாங்க. இங்க ஏன் சார் 33 லெட்டர் கொடுத்தாங்க, அப்புறம் இங்க ஏன் 11 லெட்டர் கொடுத்தாங்க? ஓகேங்களா? அங்கேயே ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த 33 11 கேன்சல் பண்ணலாம் தெரியுங்களா? ஸோ அதுக்காக தான் கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டாக தான் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ ஈக்குவல் இருக்கு. இப்போ இந்த 11 ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் டிவைட் தானே ஆகும். அதே மாதிரி 33 ஈக்குவல் பண்ணால் டிவைட் தானே ஆகும். சரிங்களா? சரி, அப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் அங்கங்கே வச்சுட்டு கேன்சல் பண்ணலாமா? 1 11 சார் 11, 3 11 சார் 33 போடலாமா? ஏன்னா எப்படி இருந்தாலும் ஈக்குவல் போகும்போது டிவைட் ஆக போகுது. அப்போ நான் அங்கே வச்சுக்கிட்டே அடிக்கலாம். புரியுதா? ஈக்குவல்ட்டி இருக்கும் பொழுது. ஓகேங்களா? அப்போ மீதி என்ன இருக்கு பாருங்க, இங்க 3 டைம்ஸ் எஸ்பி மைனஸ் சிபின்னு இருக்கா? இங்க என்ன இருக்கு பாருங்க, வெறும் எஸ்பி மட்டும் இருக்கா? ஒன் டைம் எல்லாம் எழுத வேண்டாம், எஸ்பின்னு எழுதினா போதும். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, இது வந்து கொஞ்சம் இது வந்து இந்த வேற பிராக்கெட்லாம் இருக்கு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? இந்த 3 உள்ள கொண்டு போங்க. 3 இன்ட்டு எஸ்பி 3 எஸ்பியா மைனஸ் 3 இன்ட்டு சிபி 3 சிபி ஈக்குவல் டு எஸ்பி. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் வந்து சாரி, எஸ்பிக்கு சிபிக்கு ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்களேன், இந்த எஸ்பி அந்த பக்கம் கொண்டு வரேன், இந்த சிபி அந்த பக்கம் கொண்டு போறேன். ஏன்னா எஸ்பிலாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, ஈக்குவல் ஒரு பக்கம், சிபிலாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. பாருங்க, இந்த 3 எஸ்பி நான் டிஸ்டர்ப் பண்ண இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த எஸ்பி இருக்குல்ல, இந்த எஸ்பி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். ஏன் மைனஸ் ஆகும்? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் எஸ்பி ஆகும். இந்த மைனஸ் 3 சிபி ஈக்குவல் என்ன ஆகும்? பிளஸ் ஆகுமா? ஏன்னா மைனஸ்ல இருக்கிறதால அந்த பக்கம் பிளஸ் ஆகும். அப்போ பிளஸ் 3 சிபி. இங்க பாருங்க, 3 டைம்ஸ் எஸ்பி 1 டைம்ஸ் சிபி. இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 டைம்ஸ் வருமா? டவுட் வந்தா ஒன்றும் பிரைன், திரும்ப கூட ஐடியா சொல்ற பாருங்க. அந்த எஸ்பி வெளியில எடுத்துருங்க. இங்க என்ன இருக்கு? மீதி 3 இருக்கா? இங்க 1 இருக்குமா? இப்ப பாருங்க, ஈஸியா போடலாம். ஓகே, ஈக்குவல் டு 3 டைம் சிபி. இங்க பாருங்க, அப்போ 3ல 1 போச்சுன்னா 2வா? அப்ப 2 டைம் எஸ்பி ஈக்குவல் டு 3 டைம் சிபி. இப்ப ரெண்டு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துடலாமா? அப்ப எஸ்பி ஈக்குவல் டு இந்த 2 ஈக்குவல் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 3/2 சிபின்னு மாறிடும். பாருங்க, ரெண்டு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துட்டோமா? இந்த மாதிரி ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க கெயின் பர்சன்டேஜ் கேட்டாலும் நம்ம வந்து லாஸ் பர்சன்டேஜ் கேட்டாலும் இந்த ரிலேஷன் கொண்டு வரது மட்டும் தான் அல்டிமேட் டைம். இதை கொண்டு வந்துட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, கெயின் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப கெயின் பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா? ஓகேங்களா? எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்ட்டு 100. இதான ஃபார்முலா? இவ்வளவுதான் விஷயம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஸ்பிக்கு பதிலாக 3/2 சிபி போடுறேன். அப்ப பாருங்க, 3/2 சிபி மைனஸ் சிபி பை சிபி அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்க மேல என்ன காமனா இருந்துச்சுன்னா அடிக்கலாம், அதுக்காக. இன்ட்டு 100. இங்க பாருங்க, இங்க சிபி காமனா எழுதிக்கலாமா? சிபி எடுத்துட்டோம்னா எனக்கு 3/2 வருது, இங்க வந்து -1 வருது. கரெக்டா? பை சிபி வருதுங்களா? இன்ட்டு 100. பாருங்க, இந்த சிபிக்கு சிபி கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கு? 3/2 -1 இன்ட்டு 100 வருது. கரெக்டுங்களா? இது வழக்கம் என்ன சொன்னேன் நானு? இது மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 1 2, 3 2 போச்சுன்னா 1. அப்போ 1 இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 100. அப்போ இங்க பாருங்க, 100/2 என்ன வரும்? 100ல பாதி 50. 50% என்னது? கெயின் சொல்லலாமா? இங்க பாருங்க, 50% கெயின். ரொம்ப சிம்பிள் சார். நம்ம எதை கொடுத்தாலும் நம்ம அந்த ஈக்குவேஷன் மாதிரி இது மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளோட கண்டிஷன் என்னன்னா, இந்த எஸ்பிக்கு சிபிக்குள்ள ரிலேஷனை கண்டுபிடிச்சிட்டு இந்த இந்த ரிலேஷனை வச்சு நம்ம பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் லாஜிக்கல் ஈஸி தான். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கொஸ்டின் டவுட் இருக்குன்னா கேட்கலாம். புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போலாம்.
புரியுது சார். நெக்ஸ்ட் போலாங்களா? போலாம். ஓகே, தேங்க்யூ. யாருக்கும் டவுட் எல்லாம் சந்தோஷம். டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, தயக்கப்படாதீங்க. உங்களுக்கு புரியல நான் வந்து போக மாட்டேன் அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்ப பாருங்களேன், இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? பை செல்லிங் 24 pence a vendor lost the selling price of 6 pen. ரைட்டுங்களா? ஃபைண்ட் த லாஸ்ட் பர்சன்டேஜ். இப்பயும் பார்த்தா புரியுதுல்ல? பை செல்லிங் 24 pence, அப்ப 24 பேனா வாங்குறாரு, வாங்கி 24 பேனா விற்கிறாரு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு அவருக்கு? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 6 பென்னுடைய லாஸ்ட் தான், லாபம் வரல அவருக்கு. ரைட்டுங்களா? லாஜிக் என்னன்னு புரியுதுங்களா? அவருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லாபம் வரல. அப்ப என்ன சார் கான்டெக்ட் அப்படின்றது அங்க ரொம்ப முக்கியம். போன சமுக்கு இந்த சமம் ஒரே மாதிரி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கெயின் பர்சன்டேஜ் பத்தி பேசுறோம். ரைட்டுங்களா? இங்க வந்து லாஸ் பர்சன்டேஜ் பாருங்க. இங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 33 லிட்டர்ஸ் வாங்குறாரு, அது அந்த 30 லிட்டர்ஸ் வாங்கி 33 லிட்டர்ஸ் விற்கும் பொழுது நம்ம கெயின் வந்து 11 லிட்டர்ஸ் கிடைக்குது. இந்த கொஸ்டின் உல்டா, 24 பேனா வாங்கி அந்த 24 பேனா விற்கிறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு? 6 பேனுக்கு உண்டான செல்லிங் பிரைஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். இப்ப பாருங்களேன், இது எப்படி எழுதுன்னு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அதே போன மாதிரி தான், பட் என்ன லாஸ் தானே. அப்ப லாஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸோட அதிகமா இருக்குன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் சிம்பிள். அப்போ கண்டிஷன் என்ன? சிபி வந்து கிரேட்டர் than எஸ்பி. இதுதான் கண்டிஷன். போன சம்ல என்னது? இந்த பர்டிகுலர் சம்ல எஸ்பி வந்து கிரேட்டர் than சிபியா இருக்கும். ஓகேங்களா? இந்த இதுல வந்து சிபி வந்து கிரேட்டர் than எஸ்பி. ஏன் சார் சொல்றேன்னா, அப்ப என்ன பண்ண? சிபி மைனஸ் எஸ்பின்னு தான் போடணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, என்ன ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. 24 பென்ஸ் தானே. அப்ப 24 பென் வாங்கியிருப்பாரா? அப்ப 24 பென்னுடைய சிபி மைனஸ் 24 பென்னுடைய எஸ்பி, இது ரெண்டு மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குமா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 6 பென். அப்போ 6 எஸ்பி. இவ்வளவுதான் சார் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போன சம் சால்வ் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ணணும். பாருங்க, போன சம்ல பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்? 33 எஸ்பி மைனஸ் 33 சிபி போட்டு 11 எஸ்பி போட்டிருக்கேன். இந்த பர்டிகுலர் சம்ல 24 கொடுத்துருக்காங்களா? இந்த 24 சிபி மைனஸ் 24 எஸ்பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 பென்னுடைய எஸ்பி. இவ்வளவுதான் கான்டெக்ட். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மேக்ஸ்ல வந்து இந்த மைனஸ் பிளஸ்லாம் ரொம்ப கான்சியஸா பார்க்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன சம் மாதிரி தான் இது. இப்போ நான் ஸ்பீடா போடுறேன் பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, ஒண்ணு இல்ல, 24 எஸ்பி மைனஸ் 24 சிபி, ரெண்டு காமனா 24 எடுக்கலாமா? இங்க சிபி ஆகுமா? மைனஸ் இங்க எஸ்பி வருமா? ஈக்குவல் டு 6 எஸ்பின்னு வருமா? நான் ஜஸ்ட் பாருங்க, ரொம்ப நார்மல் தான், போன சம் மாதிரி தான். ஸோ எப்படி வருது சால்வ் பண்றேன் பாருங்க. அப்ப பாருங்க, 24 சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு 6 எஸ்பி. ஒன்றும் இல்லை சார், பாருங்க, இந்த 6 24 கேன்சல் பண்ணலாமா? 1 6 6, 4 6 24. அப்ப என்ன வருதுங்க? 4 டைம் சிபி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு எஸ்பி. இப்போ 4 உள்ள கொண்டு போங்க. 4 டைம் சிபி மைனஸ் 4 டைம் எஸ்பி ஈக்குவல் டு எஸ்பி. ஓகேங்களா? இப்போ எஸ்பியில் ஒரு கொண்டு போங்க, சிபியில் ஒரு கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, அந்த 4 சிபி இங்கே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் இருக்கிற 4 எஸ்பியை அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ என்னவா ஆகும்? ஆல்ரெடி ஒரு எஸ்பி இருக்கு, இது அங்கே போறதால 4 எஸ்பியா மாறுதா? அப்ப பாருங்க, 4 சிபி ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 டைம் எஸ்பி ஆயிடுமா? இதுதான் கான்செப்ட். அப்ப பாருங்க, சிபி என்ன வருது பாருங்க. சிபி ஈக்குவல் டு இந்த 4 அந்த பக்கம் படிச்சுன்னா 5/4 எஸ்பி ரிலேஷன் வந்துருச்சு. ரைட்டுங்களா? இந்த ரிலேஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா சம் போடலாமா? இங்க பாருங்களேன், சிபி என்ன பண்றாங்க? 4 பார்ட்டுக்கு 5 பார்ட்டாம். அப்ப என்ன அர்த்தம்? 4 பார்ட்டுக்கு 5 பார்ட்னா நமக்கு வந்து அதிகமா இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ இங்க வந்து என்ன? அப்ப சிபி தான் அதிகம் எஸ்பியோட. இதே 4/5 இருந்துச்சுன்னா சிபி வந்து கம்மியா இருக்கும், எஸ்பி அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஃபிராக்ஷன்ல. ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்களேன். இப்போ நம்ம லாஸ் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க, ஏன்னா இதுல கண்டிப்பா லாஸ் தான் வரும். அவங்க கொடுக்கலாம் கூட லாஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் என்னது? சிபி மைனஸ் எஸ்பி. இது மறக்கூடாது. கீழே வந்து ஆல்வேஸ் சிபி இன்ட்டு 100. பாருங்க, சிபி ஈக்குவல் டு 5/4 எஸ்பி இருக்கா? அப்போ சிபிக்கு பதிலாக 5/4 எஸ்பின்னு போட்டுக்கிறீங்க. மைனஸ் எஸ்பி பை சிபிக்கு பதிலாக 5/4 எஸ்பி. ஏன்னா இங்கேயும் எஸ்பியா இருக்குன்னா இங்கே எஸ்பியா இருக்கலாம், கேன்சல் பண்ண முடியும்.
இன்ட்டு 100 பாருங்க. மேல இருந்து காமனா எஸ்பி எடுத்துடலாமா? இங்க 5/4 இருக்கா? -1 ஆகுமா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5/4 எஸ்பின்னு கிடைச்சிடுதா? இன்ட்டு 100. இங்க பாருங்க, எஸ்பி எஸ்பி கேன்சல் பண்ணிடலாமா? மேல என்ன இருக்கு? 5/4 -1 பை 5/4 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ 5/4 மைனஸ் பண்ணுங்க. 4னா 4 × 1 4, 5ல 4 போச்சுன்னா 1 1/4 கிடைக்குமா? 1/4 டிவைடட் பை கீழே 5/4 அப்படியே இருக்கும் இன்ட்டு 100. நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த மேல இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இங்க டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுங்க. இந்த 5/4 ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகளா போட்டுக்கணும். 4/5 மாறும். ஓகேங்களா? இன்ட்டு 100 பாருங்க, இந்த 4 4 கேன்சல் ஆயிடுது. மீதி என்ன வருது? மேல வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கு, கீழே வந்து 5 இருக்கு. கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 10 இல்லை 2 5s are 10, இந்த 0 போட்டீங்கன்னா 20. அப்போ ஆன்சர் என்ன வருது? 20%. பாருங்க ஆன்சர் இருக்கானு. இதுதான் கான்செப்ட். போன சம்மும் இந்த சம்மும் சேமு. நான் நல்லா கொஞ்சம் ஸ்பீடா போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த சம்மும் ஒரே மாடல். என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரதால கெயின். இங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் அதிகமாக வரதில்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். ரெண்டுமே சேம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஓகே தானே? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஒரே மாதிரி தான் சார், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் இப்போ நான் பார்த்தது அதெல்லாம் ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த கொஸ்டின் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஓகேங்களா? நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை. A man purchased some oranges at 4 oranges for 7 rupees. 4 ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா? ஒன்று. அண்ட் சோல்டு them at 7 oranges for 13 rupees. 4 ஆரஞ்சு 7 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா? 7 ஆரஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஓகேங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேமா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆரஞ்சு 7 ரூபாய் விற்கிற மாதிரியும், இங்க 7 ஆரஞ்சு 13 ரூபாய்க்கு, அதாவது இங்க வாங்குற மாதிரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆரஞ்சு வந்து 13 ரூபாய் விற்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டுமே வந்து ஒரு ஆரஞ்சுக்கா மாத்திக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டுங்களா? அப்போ பர்ச்சேஸ் தானே. பர்ச்சேஸ்னா என்ன அர்த்தம்? வாங்குறாரு, சிபி. ஓகேங்களா? சோல்டுனா விற்கிறாரு, எஸ்பி. அப்போ ஒண்ணுமே இல்லை. இந்த கொஸ்டின் பொறுத்தவரைனா ஒரு ஆரஞ்சு இருக்குங்களா, ஒரு ஆரஞ்சுடைய காஸ்ட் பிரைஸ் இங்க பாருங்க, பர்ச்சேஸ் பண்றாருல. அப்போ ஒரு ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் என்ன அர்த்தம்? 4 ஆரஞ்சு 7 ரூபாவா? அப்போ ஒரு ஆரஞ்சு 7 ரூபா பை 4. கட்டுங்களா? அப்போ 7/4 போட்டா ஒரு ஆரஞ்சுடைய விலை கிடைச்சிடும். இது புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ருபீஸ். அடுத்து பாருங்க, இதுல ஒரு ஆரஞ்சுடைய என்னது சேல் தானே பண்றாரு, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 13 ரூபாவா? அப்போ 13/7. ஒரு ஆரஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபால இருந்து 7 ரூபா டிவைட் பண்ண கிடைச்சிடும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஆக்சுவலா இப்போ வந்து ஒண்ணும் இல்லை. இப்போ ஏற்கனவே இப்போ இப்படி சொல்லலாம்ல. இப்போ 5 பென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ். ரைட்டுங்களா? அப்போ ஒரு பெண்ணோட விலை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் ஆஃப் பெண்ணை வந்து டிவைட் பண்ணுவீங்களா? இதே தான் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு அந்த நம்பர் ஆஃப் ஆரஞ்சை டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போடலாம். சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? கெயின் தான் கிடைச்சிருக்கு. அப்ப கெயின் அபியூஸ் என்ன இருக்க முடியுது? லாபம் தானே. அப்ப எஸ்பி வந்து சிபி விட அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுன்னா ஒண்ணுமே இல்லை. இது வந்து உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு அப்படி போடுற இந்த ஆரஞ்சு அந்த மாதிரி எழுதிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்க போட போட ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை. பாருங்களேன், ஒரு ஆரஞ்சு இருக்குக்கா. ஒரு ஆரஞ்சினுடைய நமக்கு இது ப்ராஃபிட் தானே, கெயின் தானுங்களே. அப்ப ப்ராஃபிட், ஒரு ஆரஞ்சுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்கு நானு? எஸ்பி வந்து சிபியோட அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி மைனஸ் சிபின்னு போடணும். கரெக்டுங்களா? ப்ராஃபிட் என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க, ஒரு ஆரஞ்சோட ப்ராஃபிட் என்னது? எஸ்பி மைனஸ் சிபியா? இங்க என்ன எஸ்பி இருக்கு? 13/7 இருக்கா? இங்க என்ன இருக்கு? 7/4 இருக்கு. சார் இதெல்லாம் பாயிண்ட்ல அடிக்க வேண்டாம். நான் சொல்றேன், நான் போடுற மாதிரி மெத்தட் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ ஒண்ணு இல்லை, சிம்பிளிஃபை பண்ணலாமா? சாரி, இங்க பாருங்க, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கா? இப்போ நான் எல்சிஎம் எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்சிஎம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன்.
இதெல்லாம் ஒன்றும் ஒரு சிம்பிளா ஐடியா சொல்றேன் பாருங்க. இந்த 7ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல போட்டுக்கங்க. போட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 13 இன்ட்டு 4 நான் ஒரு மாதிரி எழுதிடுறேன். ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இங்க என்ன சென்டர்ல மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 7 இன்ட்டு 7. இவ்வளவுதான் கான்செப்ட். இது எப்படி போடுன்னா, கீழே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல போட்டுக்கிறீங்க. கீழே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மற்றது போட்டுக்கிறீங்க. இப்போ பாருங்க, 13 4 சார் என்ன வரும்? 52 வருமா? 52 வரும் கரெக்டுங்களா? 10 4 சார் 40, 3 4 சார் 12, அப்போ 52 வரும். மைனஸ் 7 7 சார் 49. கீழே பாருங்க, 7 இன்ட்டு 4 28. இவ்வளோதான் கான்செப்ட். பாருங்க, 52ல 49 போயிடுச்சுன்னா 3 வருமா? 3/28. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆரஞ்சுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவா? 3/28 ருபீஸ். கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஆரஞ்சுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இங்க கொஸ்டின் வாங்கலேன், அவருக்கு அதாவது தஸ் கெயின்டு 30 ருபீஸ் நாள், ஆனா அவருக்கு 30 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகேங்களா? அப்ப என்ன கேக்குறாங்க? த நம்பர் ஆஃப் ஆரஞ்சு ஹி பாட். அப்போ எவ்வளவு ஆரஞ்சு அவர் வந்து வாங்கியிருந்தா அவருக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்கும் கேட்கிறாங்க. ஒரு ஆரஞ்சுக்கு உண்டான ப்ராஃபிட் 3/28 ருபீஸ். ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆரஞ்சுக்கு நம்ம 30 ரூபாய் கிடைக்குன்னு கேட்கறாங்க. நான் இங்க பாருங்க பாருங்க, நான் இங்க சொன்ன மாதிரி தான் கான்செப்ட். 5 பேனோட விலை 20 ரூபாய். அப்போ ஒரு பேனோட விலை 20/5. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அமௌண்ட் 30 ரூபா இருக்குல்ல, ஒரு ஆரஞ்சுடைய ப்ராஃபிட் தானே இது. அப்போ ப்ராஃபிட் மொத்தமா 30 கிடைச்சிருக்குல்ல, அப்போ நான் இதை 30/3/28 போடலாமா? அப்போட்டா நமக்கு வந்து ஒரு 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 ஆரஞ்சுடைய ப்ராஃபிட் இது. மொத்தமா ப்ராஃபிட் 30 ருபீஸ். அப்போ மொத்த 30 ருபீஸ்ல இருந்து ஒரு ஆரஞ்சோட ப்ராஃபிட்டை நம்ம டிவைட் பண்ணோம்னா மொத்த எத்தனை ஆரஞ்சு தெரிஞ்சிடும். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். பாருங்க, இது ஒன்றும் இல்லை சார். என்ன பண்ணனா, 30 இருக்கா நியூமினேட்டர்ல, 30 அப்படியே வச்சுங்க சார். இங்க டினாமினேட்டர் இருக்குல்ல, இது வந்து நான் இன்ட்டுன்னு மாத்திங்க சார். மாத்திக்கிட்டு இது 3/28 இருக்குல்ல, நான் இன்ட்டுன்னு சொன்ன என்ன சொல்லியிருக்கேன் நான் போன சமலே, இது வந்து கிராஸ், அதாவது நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் போட்டுக்கணும், தலைகளா போட்டுக்கணும். அப்ப 3/28 நம்ம 28/3 போடலாமா? எப்பவுமே அந்த டினாமினேட்டர்ல இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா நீ இன்ட்டு போட்டு தலைகளா மாத்திக்கங்க, அதான் பெஸ்ட். எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் கேன்சல் பண்றது. ஓகேங்களா? அவ்வளவுதான் சார். பாருங்க, இங்க நியூமினேட்டர் 30 இருக்கு, இங்க டினாமினேட்டர் 33 இருக்கு. அப்ப ரெண்டு கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? 1 3 சார் 3, 10 3 சார் 30. இங்க பாருங்க, 10 இருக்கு, 28 இருக்கு. அப்ப 10 28 மல்டிப்ளை பண்ணுங்க. 28 இன்டு 10னா 280 போடலாமா? அப்போ 280 என்னது ஆரஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாங்கியிருப்பாரு. அந்த 280 ஆரஞ்சு வாங்கினதால அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 30 ருபீஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னது? 280 ருபீஸ். இது கொஞ்சம் வித்தியாசமான சம்ம தான். இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்து போலாம். புரிஞ்சதுனால புரிஞ்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே ஃபைன். அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நானு. இது வந்து அந்த என்ன சொல்றது, இதுல வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாம் தேவை நமக்கு அது பர்டிகுலர் கொஸ்டின்ல கேட்கறதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸா சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இதுவும் வந்து அது மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம வந்து இந்த டேட்டா இருந்தாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியுமான்றதை மட்டும் செக் பண்ணா போதும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வந்து நம்ம வந்து இது வந்து அடுத்த கட்டம். இது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண தான் இது வந்து உங்களால போட முடியும். இருந்தாலும் நம்ம வந்து இதை எப்படி ஐடியா சொல்றேன் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஒன்றும் இல்லை. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? given below is a question followed by 3 ஸ்டேட்மெண்ட். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, அதை தொடர்ந்து வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கான் பாருங்க. இது கொஸ்டின் கரெக்டுங்களா?
இங்க பாருங்க 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கா? ஓகே. கண்டிஷன். ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஸ்டின். அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் நெசசரி, எதெல்லாம் இருந்தா போதும் அப்படின்றது அந்த கொஸ்டினுடைய ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை, இது நம்ம ஒவ்வொன்றா ஒரு ஐடியா பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க பாருங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கெயின்டு பை எ வெண்டர்? அதான் கொடுத்துட்டாங்க பாருங்க. பர்சன்டேஜ் உடைய ப்ராஃபிட் கேட்குறாங்களா? இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதுங்க. என்ன வரும்? ப்ராஃபிட் தானே. அப்போ எஸ்பி வந்து சிபியோட அதிகமாக இருக்குமா? அப்போ எஸ்பி மைனஸ் சிபி டிவைட் பை சிபி இன்ட்டு 100 தானே. பாருங்க, இதுதான் நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது உண்டான ஃபார்முலாவா? அப்போ இந்த ஃபார்முலால நம்ம முன்னெல்லாம் சம் போட்டல, அந்த எஸ்பிக்கு சிபிக்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சல, அந்த ரிலேஷனை வந்து நமக்கு எந்த இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சா வருதோ அந்த ரிலேஷன் வந்து மேக் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலே அந்த ஸ்டேட்மெண்ட் போதும்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். எப்பவுமே கொஸ்டினை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லாஜிக் புரிஞ்சுங்க. மேக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்றேன். என்ன டிப்ஸ்னா, மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல, ஜென்ரலா ஒரு கோல் நம்ம செட் பண்றோம். எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஒரு கோலை செட் பண்ணுவோம். கோல் செட் பண்ணிட்டு அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி யோசிப்போம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ் பண்ணு, ஜேஆர்எஃப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்போ நம்ம அது கோல். அதுக்குள்ள ப்ராசஸ் என்ன? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. அப்போ இது மாதிரி காலையில் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வில் பவரால் உட்காந்துருக்கீங்களே, அதுதான் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ். சரிங்களா? அது மாதிரி மேக்ஸில் என்ன பண்ணணும்னா, ஒரு கொஸ்டின் கோல் கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கலாம். கோல்னா ஃபைனல் என்ன கண்டுபிடிக்க போறன்றத கோல். அப்போ அந்த கோலை நீங்கள் எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபார்முலா அந்த கோலில் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். இங்கே என்ன தேவை இருக்கு? ஒரு எஸ்பி, ஒரு சிபி, இது 2 இருந்தால் போதும். நம்ம வந்து இந்த அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அல்லது கோல் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். அப்போ மேக்ஸ்ல பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்களோ ஃபைனல், அந்த ஃபைனல் உண்டான ஃபார்முலா எழுதுறீங்க. எழுதிட்ட பிறகு அந்த ஃபைனல் ஃபார்முலால என்னென்ன டேட்டாலாம் வேணும்னு பாருங்க. அந்த டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த கொஸ்டின்ல வேற என்னென்னலாம் வழிகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த வழிகள் மூலியமா அந்த கொஸ்டினுக்கு உண்டான அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு முன்னாடி போட்ட சம்மெல்லாம் வந்து ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம். இதுதானே ஃபார்முலா. அப்போ இங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷனை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது வச்சு நம்ம அந்த ரிலேஷனை கண்டுபிடிக்க பயன்படுதோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலான்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இதை நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணுங்க. ரைட்டுங்களா? மேக்ஸ்ல நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுதான் பேட்டர்ன். இது கொடுத்தாதான் ஒரு டைரக்ஷனே கொடுக்கும். இப்போ இந்த ஃபார்முலாம் வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்னென்னவோ கொடுத்துருக்காங்களே, என்ன கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சு தோணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் மாதிரி. இதான் உன் கோல், இந்த கோலுக்கு வந்து இந்த டைரக்ஷன் தான் போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த மேக்ஸில் உண்டான டிப்ஸ்னு நினச்சிக்கலாம், இது வாழ்க்கைக்கு உண்டான டிப்ஸ்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹி கிவ்ஸ் 10% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் பிரைஸ். இங்க பாருங்க, நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பண்ண குழம்புன்றதால தான் நம்ம பண்ணலை. நம்ம இதுவரை என்னென்ன பார்த்தோம்? சிபி என்னன்னு பார்த்தோம், எஸ்பி என்னன்னு பார்த்தோம். ஆனா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எம்பின்னு வருது, மார்க்கெட் பிரைஸ். ஒன்றும் இல்லை சார், மார்க்கெட் பிரைஸ்னா இப்போ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ சிபி என்னது? ஒரு பொருள் வந்து ஒரு பொருளுடைய ஆக்சுவல் வேல்யூ. ரைட்டுங்களா? அந்த ஆக்சுவல் வேல்யூ கூட நம்மளால என்ன பண்ணுவாங்க? எம்பினா மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் ஒன்றும் இல்லை, எம்ஆர்பி தான். ஓகேங்களா? ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த பொருளுடைய மேனுஃபேக்சரிங் உண்டான செலவு அப்படியேவா வந்து எம்ஆர்பி போடுவாங்க? ஆப்வியஸாக போட மாட்டாங்கல்ல. அப்போ வந்து அதில் லாபத்தை சேர்த்துன்னு வைப்பாங்க. அது எம்ஆர்பி, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் என்னது? அதை விற்கிறது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கே விற்றுருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? அட்ராக்ஷனுக்காக அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அந்த மார்க்கெட் ப்ரைஸை 10% குறைக்கிறேன், 20% குறைக்கிறேன் சொல்லுவாங்க.
லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ப்ராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த பொருளுக்கு வந்து பிரைஸ் டேக் குத்துறாங்க. அந்த பிரைஸ் டேக் குத்துறதுக்கு பேர் தான் வந்து எம்ஆர்பி, அதான் எம்பி, மார்க்கெட் பிரைஸ். அந்த பொருளுடைய விலை அப்படியே விற்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அது வந்து செல்லிங் பிரைஸ். இவ்வளவுதான் சார் கான்செப்ட். ரைட்டுங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, gives 10% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் பிரைஸ். அப்போ ஒரு பொருள் இருக்கு, பொருளுடைய விலையில ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? அப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினா பொருள் வந்து நம்ம அந்த எம்ஆர்பி போட்டிருக்கல, அந்த எம்ஆர்பில 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போ இது என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து வந்துருச்சு, அது வந்து சேல் பண்ண வரல. சேல் பண்ண வரனா பாருங்களேன், என்னன்னா இப்போ செல்லிங் பிரைஸ் எஸ்பி ஈக்குவல் டு என்ன பண்றாரு, 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருல. அப்போ அந்த 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 பிரைஸ் டேக்ல இருக்கிறதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, அப்ப அந்த எஸ்பி செல்லிங் பிரைஸ் என்ன அர்த்தம், 10% வந்து கம்மியா விற்கிறாரு. அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் சொல்லலாமா? இவ்வளவுதான் சார் கான்செப்ட். அப்ப செல்லிங் பிரைஸ் என்னன்னா, அந்த பர்டிகுலர் பிரைஸ்ல எவ்வளவு இருக்கோ அதுல 10% குறைச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் விலை என்னது, 90% தானே. 10% நம்ம எடுத்துப்போம், 90% கடைக்காரன் கொடுத்துருவோம். கரெக்டா? அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 90% ஆஃப் எம்பின்னு எழுதுனு. இது நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன். என்ன எழுதலாம், எஸ்பி ஈக்குவல் டு 90% 90/100 போடலாமா? ஆஃப் 90 சொன்னா இன்ட்டு எம்பி. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு, இது நான் கேன்சல் பண்ணா வரும் 0.9 எம்பின்னு எழுதலாம். அப்போ மார்க்கெட் பிரைஸை விட, அதாவது எம்ஆர்பியை விட ஒரு செல்லிங் பிரைஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுல கம்மியா இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்கிற டேட்டா வந்து எஸ்பிக்கும் எம்பிக்கும் உள்ள ரிலேஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், he would have earned 25% profit, லாபம், if he did not give any discount. அப்ப என்ன அர்த்தம், எம்ஆர்பி, ஓகேங்களா, அந்த எம்ஆர்பியில் இருக்கிற விலையிலே விற்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க, 25% லாபம் பண்றாங்க. ரைட்டுங்களா? அப்போ இங்க வந்து செல்லிங் பிரைஸ் என்ன, அது எம்ஆர்பி. அதாவது போனதுல வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு சார், ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டே கொடுக்கல. அப்ப 25% லாபம் கிடைக்குதுன்றாங்க. அப்ப he would have earned 25% profit if he did not give any discount கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த எம்ஆர்பியில என்ன இருக்கோ அதுலயே அவர் வித்தாருன்னா அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கின்றாங்க, 25% லாபம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எஸ்பி ஈக்குவல் டு 0.9 எம்பின்னு போட்டோமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா 25% லாபம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்பி இருக்குல்ல, அது மார்க்கெட் பிரைஸ், அந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன அர்த்தம், 25% லாபமா எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ்ல 25% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம எம்ஆர்பியா போட்டு விட்டாங்க. ரைட்டுங்களா? அப்ப என்ன சார் ரிலேஷன் இதுலனா, இங்கே ஒரு எஸ்பி கொண்டு வரலாம். எஸ்பி செல்லிங் பிரைஸ் என்னன்னா 25% ப்ராஃபிட் தானே. நான் ப்ராஃபிட் என்ன சொன்னேன், ஒரு 100 கூட 25 ஆட் பண்ண சொன்னா, அப்போ 125% ஆஃப் என்னது மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கெட் பிரைஸ் விட அவர் வந்து 125% அப்படியே போடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, சாரி இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க எஸ்பி ஈக்குவல் டு 0.9, இது ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா எஸ்பி இல்ல, இது இது வந்து பாத்தீங்கன்னா சிபி. ஏன் சிபினா, இப்ப நம்ம அந்த பொருளுடைய செல்லிங், அதாவது காஸ்ட் பிரைஸ் தானே, அந்த காஸ்ட் பிரைஸை விட நம்ம அந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% எக்ஸ்ட்ரா தானே அந்த விலையை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் எழுதலாம். கொஞ்சம் குழப்பம் தான், எனக்கவே லைட்டா குழப்பம் தான் செய்யும், பட் கொஞ்சம் புரியுதா பாருங்க. சரிங்களா? பாருங்க, இப்போ என்ன ஒண்ணு இல்லை சார், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சு. ரெண்டாவது என்னன்னா, இந்த 25% ஏன்னு சொல்றாங்களே, இங்க டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா இங்க நீங்க மார்க்கெட் பிரைஸ் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை.
அப்போ இது 25% ப்ராஃபிட்ன்றது என்ன அர்த்தம்? நம்ம காஸ்ட் ப்ரைஸோட 25% அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 125% ஆஃப் தி மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு போடுறாங்க. சரிங்களா? இது எதாவது புரியுதுங்களா? எனி டவுட்? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். நான் வந்து இருங்க இன்னும் ஒரு வேற ஏதாவது ஐடியா பார்க்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸில். அப்போ அவர் சேல் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு போட்டால் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். ரைட்டுங்களா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஹி வுட் ஹாவ் ஏர்ன்டு 25% ஆஃப் ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட்னா இஃப் ஹி டிட் நாட் கிவ் எனி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எனி டிஸ்கவுண்ட் என்ன அர்த்தம்னா, அந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வித்துறாருன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்ன ரிலேஷன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதுவே கூட ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ இங்க எப்படி எழுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 25% லாபம் தானே. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 125% ஆஃப் சிபி ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் சொல்றாங்க. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பின்றது 90% ஆஃப் எம்பி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி. இங்க வந்து 125% ஆஃப் சிபின்றது வந்து எம்பின்றாங்க. ரைட்டுங்களா? கொஸ்டின் கொஞ்சம் குழப்பம் தான் நினைக்கிறேன். சரி இருங்க நான் ட்ரை பண்றேன். அப்போ 125% 120/100 போடலாமா? இன்ட்டு சிபி ஈக்குவல் டு எம்பின்னு போடுவாங்க. ரைட்டுங்களா? இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணனா ஓகேங்களா, இது என்ன ஆகும்? 1.25 வருமா? அப்போ 1.25 சிபி ஈக்குவல் டு எம்பின்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ என்ன கான்டெக்ட்னா, இந்த எம்பி இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷனை தூக்கிட்டு போயிட்டு இந்த நான் ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்பி கண்டுபிடிச்சல, இதுல போட்டீங்கன்னா பாருங்க, எஸ்பி ஈக்குவல் டு 0.9 எம்பிக்கு பதிலா இந்த 1.2 சிபி 1.25 சிபின்னு போடணும். இப்போ பாருங்க, இப்போ எஸ்பி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஒரு வேலை கிடைக்குமா? இன்ட்டு சிபி வந்துருச்சா? அப்போ எஸ்பிக்கும் சிபிக்கும் ஒரு ரிலேஷன் கிடைச்சிருந்தால இந்த ரிலேஷனை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா போட்டால ப்ராஃபிட், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிச்சலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது இது புரிஞ்சுதா? இது புரியலாம் சொல்லுங்க, நான் திரும்ப ட்ரை பண்றேன் புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா ரெண்டாவது கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கி தான். இது இந்த மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் கொடுக்கறதால கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். இது புரியுதுங்களா? புரியுது சார். ஒன்றும் இஷ்யூ இல்லைல்ல? ஒன்றும் இல்லை சார். ஓகே, ஒன்றும் இல்லை சார். அதாவது நீங்க வந்து ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க வேணாம் சார். இதுல நீங்க இது ரெண்டு வச்சா இது போட்டுறலான்ற மாதிரி ஐடியா கிடைச்சதுன்னா போதும். இங்க வந்து காஸ்ட் பிரைஸ்லாம் வேணாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன், அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன். எஸ்பிக்கு சிபிக்கு ரிலேஷன் கிடைச்சாலே பாருங்க, இங்க எஸ்பிக்கும் சிபிக்கும் ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ண இங்க போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் தேவையில்லைன்றாங்க. ரைட்டுங்களா? ஓகே சார். ஸோ இது நான் திரும்ப ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்னா கூட சொல்லுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வேணா நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் நான். பட் இது எப்படி வந்து ரிலேஷன் கொண்டு வரது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுன்னா போதும். இப்போ நானே இந்த இடத்துல வந்து சிபி ஈக்குவல்ட்டுன்னு கொஞ்சம் நான் இப்போ இந்த இடத்துல எழுதும்போது நானே கொஞ்சம் லைட்டாக குழம்பிட்டேன். ஏன்னா அது அப்படிதான் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். சரிங்களா? சரி ஓகே, ஐ ஹோப் இது ஓரளவுக்கு புரியலாம் கூட திரும்ப ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. இது திரும்ப ஒரு முறை வீடியோ பார்த்தா ஓரளவு புரியும் நினைக்கிறேன். சப்போஸ் புரியலாம் சொல்லுங்க, நம்ம வேற கிளாஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சார், இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கே கொஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தான், ஓப்பனாக சொல்லிடுறேன் நான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் குழப்பதான் செய்யும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிபி கொண்டு 125 எழுதிட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். அதனால வந்து இந்த கொஸ்டின் புரியலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். பட் நம்ம வந்து இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம போட 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 நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக போடலாம். ஓகேங்களா? அதனால ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் வந்து ஒன்றும் இல்லை சார், இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வழக்கம் போல வந்து நம்ம அந்த இதுதான் கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், இஃப் த செல்லிங் பிரைஸ் இஸ் டபுள்டு, டபுள்னா என்னது? டபுள் ஆகுறாங்க, 2 ஆகுறாங்க. அப்படி பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து என்ன ஆகுதான்? 3 times ஆகுது.
ஓகேங்களா? அவ்வளவுதான். வாட் வுட் பி த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்றும் இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பளம் வந்துச்சுன்னா சும்மா சிம்பிளாக சால்வ் பண்ணுங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜா, இது ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட்னா கண்டிப்பாக எஸ்பி வந்து சிபியோட அதிகமாக இருக்குமா? அப்போ எஸ்பி மைனஸ் சிபி டிவைட் பை சிபின்னு கட்டணம் போட்டுடலாமா? இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ ஜென்ரலா உங்களுக்கு என்ன தெரியும்? ஜென்ரலா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லை, நான் ப்ராஃபிட் சொல்றேன். ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். கரெக்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ ப்ராஃபிட்னா வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இங்க பாருங்களேன் சார், இப்போ இந்த செல்லிங் பிரைஸை டபுள் ஆக்குறாங்க. டபுள் ஆக்குனாங்கன்னா நம்முடைய ப்ராஃபிட் என்ன ஆகுதான்? ட்ரிபிள்ஸ் ஆகும் சொல்றாங்க. கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷனை இப்ப எப்படி மாறுது பாருங்களேன். அதாவது இந்த செல்லிங் பிரைஸை நான் டபுளா ஆக்கணும்னா எஸ்பி, சாரி பாருங்க, இந்த செல்லிங் பிரைஸை நான் டபுள் ஆக்கணும்னா 2 டைம்ஸ் ஆக்கணும்னா இந்த சீப் அப்படியே வச்சுக்கங்க. இந்த ப்ராஃபிட் என்ன ஆகுதான்? 3 டைம்ஸ் ஆகுதுன்றாங்க. இது மட்டும் கொஞ்சம் நான் புரியுங்க. ஒண்ணுமே இல்லை, நமக்கு வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்னு தெரியும். இது என்ன நடக்குதுன்னா, இந்த செல்லிங் பிரைஸை நான் வந்து 2 டைம்ஸ் டபுள் ஆக்கும் பொழுது நம்ம ப்ராஃபிட் வந்து 3 டைம்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம நார்மலா வந்து கொண்டு வந்துடணும். இதுல இருந்து இதை இப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து எஸ்பிக்கு சிபி கூட ரிலேஷன் கிடைச்சிடும். அந்த ரிலேஷன் கிடைச்சதுன்னா என்ன பண்ணிடலாம்? சம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாருங்களேன், இது ஒண்ணும் இல்லை பாருங்க. நான் எஸ்பியை வந்து டபுள் ஆக்கும் பொழுது எனக்கு சிபி அதாவது ப்ராஃபிட் வந்து 3 டைம்ஸ் ஆகுது. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிட்டேன்? இந்த ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி 3 போட்டேன், இந்த எஸ்பிக்கு முன்னாடி 2 போட்டேன். அவள் வேற ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண நான். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், என்ன இருக்கு? 3 ப்ராஃபிட் இருக்கா? அந்த ஈக்குவேஷன் திரும்ப ஒரு முறை எழுதுறேன் பாருங்க. 3 ப்ராஃபிட் ஈக்குவல் டு 2SP மைனஸ் சிபி. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல சார், இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட்டுக்கு எஸ்பி மைனஸ் சிபின்னு சப்ஸ்டிட் பண்ணல ப்ராஃபிட்டுக்கு பதிலா. அவ பாருங்களேன், நான் என்ன பண்றேன்னு 3 போட்டுட்டு இந்த ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி தானே, அதுக்கு பதிலா நான் எஸ்பி மைனஸ் சிபின்னு போட்டுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை, அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு வந்து நாங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எஸ்பி சிபிக்கு உண்டான ரிலேஷன் கிடைக்கும். ரிலேஷன் கிடைச்சுன்னா அந்த ஃபார்முலா போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, ஈக்குவல் டு 2SP மைனஸ் சிபி. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 3 இன்டு எஸ்பி 3SP மைனஸ் 3 இன்டு சிபி 3CP ஈக்குவல் டு 2SP மைனஸ் சிபி. என்ன சொன்னேன்? எஸ்பிலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, சிபிலாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. பாருங்க, இங்க 3 டைம் சிபி இருக்கா, இங்க 2 டைம் எஸ்பி இருக்கா, இது பிளஸ்ல இருக்கு, ஈக்குவல் வந்து மைனஸ் ஆகுமா? பாருங்க, 3SP அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பிளஸ்ல இருக்கிற பக்கம் வந்தா மைனஸ் 2SP மாறும். ஓகேங்களா? மைனஸ் 2SP மாறும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3CP அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் 3CP ஆகுமா? அப்ப அங்க இருக்கிற மைனஸ் சிபி அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 3CP போனா பிளஸ் 3CPன்னு மாறும். இது புரியுதா? மைனஸ் இருக்கிறது ஈக்குவல் போனா பிளஸ் ஆகும், பிளஸ் இருக்கிறது ஈக்குவல் போனா மைனஸ் ஆகும். இதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, இங்க 3 டைம்ஸ் சிபி 2 டைம்ஸ் எஸ்பி ரெண்டு மைனஸ் பண்ணா ஒரு டைம் எஸ்பி கிடைக்குமா? ஈக்குவல்ட்டுங்க பாருங்க, இது ஒரு டைம் சிபி, இது 3 டைம் சிபி. அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன இருக்கா? அப்ப மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணா 2 டைம் சிபின்னு கிடைக்குமா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ எஸ்பிக்கும் சிபிக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேங்களா? இதை வந்து தூக்கிட்டு போயிட்டு நம்முடைய ஈக்குவேஷன் என்னது? ப்ராஃபிட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்ட்டு 100. எஸ்பிக்கு பதில் என்ன போடலாம்? 2CPன்னு போடலாமா? பாருங்க, 2CP மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி. ஓகேங்களா? இன்ட்டு 100. பாருங்க, இங்க 2CPல ஒரு சிபி படிச்சுன்னா சிபி மட்டும் வருமா? கீழே ஒரு சிபி இருக்கா? இன்ட்டு 100ங்களா? இந்த சிபி கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப வெறும் 100 மட்டும் தானே இருக்கு. அப்போ 100%. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒண்ணுல சார், ரொம்ப சிம்பிள். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்கறதால நான் அந்த பர்சன்டேஜ் ஜஸ்ட் எழுதிக்கிட்டு உங்களோட ரிலேஷன் வச்சுக்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறது ஐடியா சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு ஜென்ரலாக ப்ராஃபிட்னா தெரியும் ஃபார்முலா. செல்லிங் ப்ரைஸ் இருந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன்னா, இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கு உண்டான ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம்னா, இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலான்றதுக்காக இந்த ஈக்குவேஷன் எழுதினேன். இப்போ எழுதும்போது இந்த எஸ்பி வந்து 2 டைம்ஸ் ஆகுதுன்னு சொன்னால், அப்போ ப்ராஃபிட் வந்து 3 டைம்ஸ் சொல்லிட்டாங்க, ட்ரிபிள்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நான் ப்ராஃபிட் வந்து 3 பின் போட்டுட்டேன், 3 ப்ராஃபிட்னு. இவ்வளோதான் விஷயம். இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நான் எஸ்பி மைனஸ் சிபி வந்து சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் சப்ஜெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் பாருங்க எஸ்பி சிபியா இருந்துச்சுன்னா இது நம்ம வந்து அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியல. சிம்பிளிஃபை பண்ண மாட்டா எஸ்பிக்கு சிபிக்கு ரிலேஷன் கொண்டு வர முடியுமா? அந்த ரிலேஷன் கொண்டு வந்தோம்னா இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பாருங்க இதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் போட்டுருங்க. இது இந்த சம் ரொம்ப ஈஸி தான், போன சம் மாதிரி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஓகேன்னு நினைக்கிறேன், புரியுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியரா? ஓகே சார். மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட்டா? டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியர்? ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் இது மட்டும்தான், இந்த ப்ராஃபிட்டுக்கு பர்சன்டேஜ் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டால இருந்து சப்ஸ்டிட் பண்றோம், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைச்சிடும் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இன்னும் ஒரு 3 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டைம் கெட்டிங் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 சம்மு தான், ரைட்டுங்களா? இந்த 3 சம்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? ஒர்க் அவுட் பண்ணி சப்போஸ் டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் வந்து இந்த சம்மு வந்து சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், எல்லாரும் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ் இந்த சார். சம்மு வந்து சால்வ் பண்ணு, இல்லை சால்வ் பண்ணலாம் கூட சால்வ் பண்ணலாம். இல்லைங்க உங்களுடைய சார், விருப்பங்க. நான் ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்றேன் சார். ஒர்க் அவுட் பண்றீங்களா? சரி, இந்த ஒரு 3 சம்மு தான் இருக்கு, சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் நான் சொன்ன ஐடியாவை புரிஞ்சுங்க சார், ரொம்ப பேசிக் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க என்ன கொடுக்குறாங்கன்றத நீங்களா லாஜிக் புரிஞ்சுக்கிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு எப்படி நம்ம வந்து இது ஃப்ரேம் அந்த சிபிக்கு எஸ்பிக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா போட்டுடலாம். ஓகேங்களா? இதுவும் அப்படிதான், இந்த சம்மும் அப்படிதான், இந்த சம்மும் அப்படிதான். ஓகேங்களா? இதுல இந்த 14 சம் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கும், பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க. புரியல, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே சார். இவ்வளோதான். ஓகே, உங்களுடைய பேஷன்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இது போட்டு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு சம் தவிர. அந்த ஒரு சம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மாஸ்டர் ஆகலாம். சரிங்களா? எனக்கே சில நேரங்களில் சில சம்ஸ் வந்து டவுட் வரும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து வந்து வெவ்வேறு சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க. நாளைக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்டேட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்டேட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் நம்ம கிளாஸ் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து 2 நாள் வந்து டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டு பாருங்கள். இது வரையும் பார்த்ததெல்லாம் பாருங்கள், டவுட்னா வந்து கேளுங்க. நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து போகலாம். இந்த சம் போட்டு பாருங்கள், டவுட்னா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேறு கிளாஸ் போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம்.